இந்த மடையனுங்க ஒண்ணுமே தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனால் பேசிக்கொண்டு போய் எப்படி எங்க அண்ணன் திராவிடன், எங்க அண்ணன் நான் தமிழன், எங்க அண்ணன் தமிழன், நான் எப்படி திராவிடன்? நாசமா போட்டோம். அவர் தினம் ஆமைக்கறி உணவு இல்லாமல் சாப்பிடுவதில்லை. அது தாய்லாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உணவு அவர் சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு சொன்னான். அங்கிருந்து ஆமைக்கறி சாப்பிட்டுட்டு இருக்காரு. சிங்கள உளவுத்துறை அவரை கேவலப்படுத்தினான். நீ ஏன் சொல்லிட்டு இருந்த? இந்த தமிழுக்காகவே பிறந்து தமிழுக்காக வாழ்ந்துட்டு இருக்கான் பாருங்க. நீ விசாரணை காவல்துறை கூட்டாக கட்சிக்காரனை விட்டு கொடியை தூக்கிட்டு போற. இவனுக்கு சீட்டு போச்சு, உடனே கொள்கை பேச ஆரம்பிச்சான். தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான் இருக்க வேண்டும், மற்றவெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். இப்படிப்பட்ட கயவாளிகள் தான் இவர்களுக்கு தலைவர்களாக இருந்து இவர்களுக்கு வழி நடத்துகிறார். அண்ணாமலை சாயந்தரமே சொல்லிட்டாரு, எங்கிட்ட இருந்து காட்டுறேன். நம்மளால யாராவது கேட்டாங்க, வாட்ச் பில்லே ஒன்னும் காட்டல. நீ அல்ல கைங்கெல்லாம் சொல்றது கேஸ் தான் கோர்ட்ல காட்டு. கூட்டத்தை தான் பேசுனேன், கூட்டத்துல காட்டு. அடுத்து எச் ராஜா சொல்றாரு, பேரறிஞர் எச் ராஜா சொல்றாரு, எங்கிட்ட இருக்கு ஆதாரம், எங்கடா போயிட்டீங்க? இந்த சீமான் வந்து தொலைலன்னா நாம திரும்பி பெரியாரை பத்தி பேசியிருக்கவே மாட்டோம். அதுக்கு முன்னெடுப்பில் நடந்து கொண்டிருக்கிற பெரியார் எனும் பெரு நெருப்பு எனும் இந்த கருத்தரங்கத்தின் தலைவர், திராவிடர் விடுதலை கழகத்தின் வெளியீட்டு செயலாளர் தோழர் இளங்கோவன் அவர்களே, இதுவரை கருத்துக்களை வழங்கி விடைபெற்று சென்றிருக்கிற அன்புக்குரிய தோழர்களே, வருகின்றிருக்க பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த 2 முக்கிய நாட்களை நான் நினைவூட்ட வேண்டும். ஒன்று, நேற்று உலக தாய்மொழி நாள் என்று சொல்லுகிறார். அது ஏன் வந்தது என்றால், பாகிஸ்தான் பிரிந்ததற்கு பின்னால் பாகிஸ்தானின் ஆட்சி மொழியாக உருது ஆக்கப்பட்டதற்கு அதைவிட அதிக மக்கள் தொகை கொண்ட கிழக்கு பாகிஸ்தான், இன்றைய வங்கதேசம், இல்லை வங்க மொழியையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்ற கோரிக்கையை வைத்தது கூட ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் 57 நடந்த ஒரு மொழி போராட்டம், அதில் துப்பாக்கி சூட்டுக்கு ஆளான 5 பேர், அவர்களை பற்றி 97ஆம் ஆண்டில் கனடாவில் வாழ்கிற ஒரு கிழக்கு பாகிஸ்தானியார் வைத்த கோரிக்கை உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21 என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நாம் மறந்துவிட்ட ஒன்று, 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டம் முடிந்த பின்னால், பெரியார் சிறையில் இருந்து வந்த பின்னால், ஆட்சியை விட்டு ராஜகோபாலாச்சாரி சென்ற பின்னாலும் அது அமைதியாக எந்த முடிவும் இல்லாமல் இருப்பதை பார்த்த பெரியார் பிப்ரவரி 19ஆம் நாள் 19/2/1940 சொல்லுகிறார், இந்த அரசுக்கு ஒரு நாள் நான் அவகாசம் தருகிறேன், அதற்குள் இந்தி கட்டாய பாடம் என்கிற அந்த விதியை ரத்து செய்யாவிட்டால் மீண்டும் ஒரு மொழிப்போர் தொடங்கும் என்று அறிவிக்கிறார். அப்போதைய ஆளுநர் ரெகின்சன் பிப்ரவரி 21ஆம் நாள் அந்த ஆணையை பிறப்பித்து, இந்தி இல்லை, இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் இந்தி பாடமாக இருக்காது என்ற ஆணையை பிறப்பித்தார். ஆனால் இங்கும் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இறந்தார்கள். 38 இறந்தார்கள். 40 ஆணை வந்தது, இதே பிப்ரவரி 21. ஆனால் வங்கதேசத்து 21 பிப்ரவரி தான் உலக தாய்மொழி நாள் என்று சூறிக்கொள்கிறார். அடுத்து 22/2/1972 அன்றைக்குத்தான் ஈழத்து தந்தை செல்வநாயகம் தமிழ்நாட்டின் தந்தை பெரியாரை வந்து சந்தித்த நாள், தங்கள் ஈழ போராட்டத்திற்கு என்னுடைய ஆதரவை தர வேண்டும் என்று கேட்ட நாள். நீங்கள் பலமான எதிரி, மதிக்காத எதிரி, ஜனநாயகத்தை மதிக்காத எதிரி என்று சொல்லுகிறீர்கள், அவர்களோடு உங்களால் வன்முறையற்ற போராட்டத்தில் விடுதலை பெற முடியுமா என்று கேட்டார் என்று அதை பற்றி இந்த நாளில் ஒருவர் எழுதியிருக்கிறார். ஆனா நம்ம ஆசான், தமிழ் தேசிய பேராசான் ஒருத்தர் இருக்கார்ல, முதல்ல தோழர் மணியரசன், இப்ப ஐயா மணியரசன், அவர் சொல்றாரு, பெரியார் லாபகமாக தப்பித்துக் கொண்டார், ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு என்ன செய்ய முடியும்? லாபமா தப்பிது ஒண்ணுமே இல்லை. அன்னைக்கு தனி ஈழ கோரிக்கை அன்று இல்லை. 72ல 76ஆம் ஆண்டு தான் தனி ஈழம் என்ற கோரிக்கையை முன்வைக்கப்பட்டது. விடுதலை புலி இயக்கம் 1976 தான் தொடங்கப்பட்டது. பெரியார் போய் ஏதோ ஆயுத போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல, தனி ஈழத்தை பற்றி பேசவில்லை என்பதை போல இந்த மூளை கெட்ட மனிதர் பேசிக் கொண்டிருக்கிறார். இருந்து கெட்டதை இன்னொரு இல்லாம கெட்டு கொண்டிருக்கிறார். 2 பேர் இருக்காங்க. இந்த நாளில் தான் நாம் கூடி நிற்கிறோம். சில செய்திகளை மட்டும் விரைவாக சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கிறேன்.
தோழர் முதல்ல ஆரம்பிச்சதுல தான் ஆரம்பிக்கணும். பாவாணரை பற்றி சொல்லுகிறார். இவங்க என்ன சொல்றாங்க, யார் யார் தமிழன் இல்லை என்று சொல்லுகிறார். அவங்க ஒரு பட்டியல் வச்சிருக்காங்க, பாவாணர் ஒரு பட்டியல் வைத்திருக்கிறார். யாரெல்லாம் தமிழர் என்போர் எல்லாம் தமிழர் ஆகார் என்று அவர் சொல்லுகிறார். யார் யாரு? தமிழர் என்றிருப்போர் எல்லாரும் நல்ல தமிழ் என்பரோ நெஞ்சை தடவியே பாரும். தமிழர் என்றில்லாத பேரும் நல்ல தமிழுக்கு தொண்டு செய்துள்ளாரே நேரும். நக்கீரன் திருவாதூரன் நல்ல நாவல்ல பரிதிமார் கலைஞன் என்போன் தக்காங்கு தமிழதிகாரன் ஆன சாமிநாத ஐயன் பார் பாவாரோ தேருவனா பார் அவன தமிழ்னாவன் என்று கேட்கிறார். பாவேந்தன் வீரமா முனிவன் தமிழ் பன்னூல் மொழிபெயர்ப்பாளன் போப்பினியன் தாவியாராய் கால்டு வெல்லும் நாமே தலைமேற் கொள்ளும் தமிழாளர் எக்காலும். அவங்கதான் தமிழர். கொண்டான் புத்தமித்திரன் தான் தமிழ் புத்திய தேசிகன் சாமிநாதன் தான் கண்டா வையாபுரி என்பான் இவர் தவறி கனாவிலும் தமிழராகார். நம்மால் கணக்கில் இவங்கெல்லாம் தமிழர். சாமிநாத ஐயரு, சாமிநாத தேசிகரு, வையாபுரி பிள்ளை இவங்கெல்லாம் நல்ல தமிழர்கள். பாவேந்தர் பார்வையில் இவங்கெல்லாம் தமிழனே கிடையாது. தமிழுக்கு துரோகம் செய்தவன் உண்மையான தமிழன். கால்டு வல்லாலும் போப்பானாலும் அவனாயா தமிழன், இவன் எப்படி தமிழன் என்று சொன்னதை மட்டும் நினைவூட்டி அவர் 3 பெரியார்கள் தான் இந்த நாட்டை சிறக்க செய்வதற்கு வந்தார்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஒருவர் தமிழகத்தீரே தமிழகத்தீரே மொழி வராது மொழிவது கேண்மின் பிராமணியம் என்னும் பெருங்கேடு நெஞ்சு நாவலம் முழுவதும் நலங்கிட பரவி பைந்தமிழ் திராவிட பழங்குடி மக்கள். இது அவர் சொல்றது, நான் சொல்ல. பழங்குடி திராவிட பழங்குடி மக்கள் நைந்தமை தடுக்க நன் மருத்துவராய் வள்ளுவர் மறைமலை வன்மரப் பெரியார் தெல்லிய மூவர் தென்னகர் தோன்றினர். 3 பேர் தான் இந்திய தமிழர்களுக்கு பெரியார்கள். அவங்க 3 பேர் தான். அவர் சொல்றார், அயற்சொல் கலைந்த அருந்தமிழ் நூல்களால் அடிமையும் மதமும் அலைந்தமை கண்டு விடுதலை பெற வழி வேறில்லை என்று கடவுள் இளையனும் காரம் எழுத்தின் வடிவை ஒழித்தல் பெரியாருக்கு இல்லை. குறுகிய நோக்கில் கொள்கை பெரியார் பிறழ்ந்து கொள்கை பெரியாரை விட்டுட்டு பண்டம் விற்று படிவம் பெற்று உள்ள இருக்கு பண்டத்தை பார்க்கணும், எதுல வச்சிருக்குன்னு அதை பார்க்கறானோ அப்படி பண்ணிட்டு இருக்கானே. தமிழர் ஒற்றுமை தடுத்து பகைவரை தம்மோடு சேர்த்து தமிழ் இன உணர்வழிந்து பெரியார் பெயரை கெடுப்பார். பெரியார் தம்மால் தீதுரல் அவருக்கு. அவனுக்கு தெரிஞ்சுக்கணும், பெரியார் எவனாவது கெடுக்க பார்த்தானா அவனுக்கு தான் தீம்பு வந்து சேரும் என்ற 2 பாடலை மட்டும் சொல்லி நான் முடிஞ்சு. அப்போ பாரதிதாசன்லாம் வேண்டாம், பாரதிதாசன் பெரியார் சொன்னதை அப்படியே சொல்லுவார், அவ்வளவுதானே நமக்கு தெரிஞ்சது. நான் சொல்ல வந்த 2-3 செய்திகள் தான். ஒன்று பெரியார், இன்னொன்னு இந்த ஊரை பற்றி நான் சொல்லணுங்கிறதுக்காக முக்கியமாக கொண்டு வந்தோம், அதை சொல்லியிருந்தோம். இந்த ஊரினுடைய சிறப்பு, ஈழத்து விடுதலை போராட்டத்தை எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார். அதை பற்றிய ஒரு எழுதாத வரலாறு என்ற ஒரு நூலினை அங்கிருக்கிற ஒரு தமிழர், கொழும்பு தமிழர் எழுதியிருக்கிறார். அவர் அதுல 2-3 செய்திகளை சொல்றார். முதல்ல எங்க நடந்ததுன்னா, இலங்கை சுயமரியாதை இயக்கம் 1932ஆம் ஆண்டு கொழும்பில் கொள்ளுப்பிட்டியில் ஆரம்பிக்கப்பட்டது. எப்போ பெரியார் ரஷ்யாவிலிருந்து திரும்பி வருகிற போது நடக்கிற கூட்டம். அந்த கூட்டத்தில் பெரியாரை அழைத்து பேச செய்கிறார்கள். அந்த கூட்டத்தை சுயமரியாதை இயக்க தொடக்க விழாவும் வைத்துக் கொள்கிறார்கள். அதற்கு பெரியார் சிங்கள தேசத்தை சார்ந்த, சிங்கள தேசியனத்தை சார்ந்த கொள்விநாட்டி சில்வா, பின்னால் அரசியல் சட்டம் எழுதினவர் அவர் தான். அவர் பெரியாரை அழைத்து தங்கள் சமஜமாஜ கட்சியில் வந்து உரையாற்றுமாறு கேட்கிறார். இது ஒன்று. அதுக்கப்புறம் அதை விளக்கம் அப்புறம் சொல்லிக்கலாம். அடுத்து அங்க இருக்கிற சுயமரியாதை இயக்கம், இலங்கை சுயமரியாதை இயக்கம் பின்னால் திராவிடர் கழகமாக மாறுகிறது. திராவிடர் கழகம் ஒரு கிளையே அங்கு 1/7/1948 பெரியார் திராவிட பிரிவினை நாள் கொண்டாட சொல்கிறார். அதை அங்கும் நடத்துறாங்க. திராவிட பிரிவினை நாள் என்பதை ஒவ்வொரு ஜூலை 1ஆம் நாளும் தொடர்ந்து பெரியார் நடத்த சொல்லி கோரிக்கை வைத்திருந்தார். எல்லோரும் கொண்டாடி கொண்டிருந்த காலம் அது. அதுல வந்து திராவிட நாடு பிரிவினை ஆதரிக்கிறோம் என்று எல்லோரும் பேசுகிறார்கள். அதற்காக ஒரு குழு அமைக்கிறாங்க. அதெல்லாம் வேண்டியதில்லை. கடைசியா சொல்ல விரும்புவது, அதற்கான 14/7/1948 தமிழ்நாட்டிலிருந்து ஒரு திராவிடர் கழக தலைவர் போகிறார். அவர் உரையாற்றுகிறார். அந்த உரை பெரும் வரவேற்பை பெறுகிறது. அப்படி போய் பேசியவர்
கோபி ஜி என் ராஜு. அவர் தான் போய் அங்க பேசுறார். அதை வரலாறு சொல்லுகிறார்கள். கோபி செட்டிப்பாளையம் ஜி என் ராசுவின் உரை இலங்கை வாழ் இந்திய வம்சாவளியர் மத்தியில் மட்டுமல்லாது இலங்கையை தாயமாக கொண்ட தமிழர்கள் மத்தியிலும் தமிழ் தேசிய உணர்வினை தோற்றுவித்தது என்று சொல்கிறார். தமிழ் தேசிய உணர்வு எப்போ வருதுன்னா, திராவிட பிரிவினையினால் அடுத்தது நடந்த அவருடைய உரை, அதற்கு பின்னால் அந்த தமிழ் தேசியம் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்ததாக இன்னொன்று நடக்குது. இன்னொரு கூட்டம், இந்திய எதிர்ப்பு கூட்டம் ஒன்று 48 இந்திய திணித்தார்கள். நாம் மறந்துடுறோம். 38 மட்டும் சொல்லிட்டு இருக்கோம். 48 ஒரு முறை திணித்தார்கள். அவனாசிலிங்க செட்டியார் கல்வி அமைச்சராக திணித்தார். போராட்டம் நடந்தது, பெரிய போராட்டம். மண்டை உடைப்பெல்லாம் திராவிட தோழர் சந்தித்தார்கள். அந்த நேரத்தில் அதற்காகவும் அங்கும் ஒரு இந்திய எதிர்ப்பு கூட்டம் நடைபெறுகிறது. அது இந்திய எதிர்ப்பு கூட்டத்திற்கு யார் யாரெல்லாம் அழைக்கப்பட்டார்கள் என்றால், ஈழத்தமிழர்களும் அழைக்கப்படுகிறார். நம்ம தமிழர்கள் மட்டும், இந்திய தமிழர்கள் மட்டும் இல்லை, ஈழத்தமிழர்களும் அழைக்கப்படுகிறார்கள். அதுல அமிர்தலிங்கமும் கலந்து கொள்கிறார். அமிர்தலிங்கம் தான் அந்த எதிர்ப்பு மாநாட்டுக்கு செயலாளராக நியமிக்கப்படுகிறார். அவர் தான் மாநாட்டு நடத்துறார். அமிர்தலிங்கம் தலைமையிலான குழுவினர் 22/8/1948 அங்கு ஒரு இந்திய எதிர்ப்பு மாநாட்டை கொழும்பில் நடத்தினர். அவ்வேளையில் கொழும்பு பல்கலைக்கழக விருந்த பேராசிரியர் வித்யானந்தன் உட்பட பல அறிவுஜீவிகள் உரையாற்றியமையிலிருந்து தமிழக திராவிடர் கழகம் விதைத்த தமிழ் தேசியவாதம் இலங்கையிலும் மேலும் வேரூன்றியதை காண முடியும் என்று சொல்கிறார். இந்த ரெண்டு நிகழ்ச்சி, ஒன்று திராவிட பிரிவினை நாளை கொண்டாடியதும் அதற்காக ஜி என் ராஜு அவர்கள் சென்றதும், அடுத்தது இந்திய எதிர்ப்பு மாநாடு அங்கு நடத்தியதும் அதில் ஈழத்தமிழர்களும் பங்கு கொண்டதும், இதெல்லாம் சேர்த்துத்தான் அங்கு தோன்றியது என்று சொல்லுகிறார்கள். இப்பெல்லாம் சொல்றான் திராவிடர் கழகம் இருந்ததான்னு. திராவிடர் கழகத்தின் கிளை யாழ்ப்பாணத்தில் பல இடங்கள் இருக்குதுல சொல்லியிருக்காங்க. கிளைகள் பருத்தித்துறை, வட்டுக்கோட்டை, பலாலி, நெல்லியடி, வேலனை, தொண்டைமானாறு, உடுப்பிட்டி, கரவெட்டி, கரவாய், இந்த ஊர்கள் எல்லாம் கொடிகாமம், சாப்பாச்சாரி, வல்வெட்டித்துறை, புலோலி ஆகிய பகுதிகளில் ஒரு வருடத்துக்குள் கிளைகள் தொடங்கப்பட்டன என்று சொல்கிறார். அங்கெல்லாம் திராவிடர் கழகம் இயங்கியது. திராவிடன் என்ற பத்திரிகை நடத்தப்பட்டது. இந்த மடையினங்க ஒண்ணுமே தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனால் பேசிக்கொண்டு போய் எப்படி எங்க அண்ணன் திராவிடன், எங்க அண்ணன் நான் தமிழன், எங்க அண்ணன் தமிழன், நான் எப்படி திராவிடன், நாசமா போட்டோம். இப்போ இதை பற்றி ஏன் நாம் பேச வேண்டிய தேவை வந்தது என்பதுதான். எதிரிகள் தான் எப்போதும் என் கருத்துக்கு பரப்புரையாளர் என்று பெரியார் சொல்லுவார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்கள் தான் நம்முடைய செய்திகள்லாம் பரப்பி இருக்கிறார்கள். மாநாட்டுக்கெல்லாம் அவன் எதிர்த்து போராட்டில் தான் மாநாடு சிறக்கும். என்னமோ நடக்குது மாநாட்டில்னு போவாங்க என்று சொல்லுவார்கள். அதை போல இப்போதும் இப்படிப்பட்டவன் பேசினாதான். முதல்ல சொன்னாங்கல்ல, இந்த மொழி ஆற்றலை பிரிப்பது என்பது. ஒரு பெரிய மனிதர் இருந்தார், பெரிய புரட்சியாளர், வாவே சுப்பிரமணிய ஐயர். ஒரு பெரிய புரட்சியாளராக இருந்து சொல்லப்பட்டது. வந்தாரு, என்னமோ கதையெல்லாம் சொல்லுவான் அவருக்கு. இன்னொரு கதையை நான் இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன் உங்ககிட்ட. வாவேசு ஐயர் யார் என்றால், இன்னொரு பிராடை பத்தி சொன்னார். TSS ராஜன் ஒரு அமைச்சர், ஸ்ரீரங்கத்துக்காரன், ஐயங்கார். அவன் தான் மருத்துவ மேல் படிப்பு படிக்க போகிறார். ஐயர் இல்லை, ஐயங்கார் இல்லை, எப்படி சாப்பிடுவார் கறி? எனவே சைவ உணவு சாப்பிடுறது வீடாக பார்த்து பேயிங் கெஸ்டா இருந்தாரு. அதிக செலவாகிறது. அவருடைய மூத்த மாணவர் இவர் வாவேசு ஐயர், அங்க பேரிஸ்டர் படிச்சுட்டு இருக்காரு. வர்றாரு, கேட்கிறாரு. அவர் யோசனை சொல்றாரு, ஒன்றும் வேண்டாம்ப்பா, இங்க இருக்க வரைக்கும் கறி சாப்பிடு. கரியா? பரவாயில்ல, சாப்பிடு, எதா இருந்தா நம்ம ஊர்ல போய் சைவனா இருந்துக்கோ. நான் அப்படித்தான் 3 ஆண்டுகளாக இருக்கிறேன்னு சொல்றாரு. அவரு தான் இங்க பக்கத்துலயே பையன் உட்காரக்கூடாது, பாப்பார பையன் அங்க பையனுக்கு வீட்டில் உட்காரக்கூடாது, பையனுக்கு வீட்டில் வேற ஆள் உட்காரக்கூடாதுன்னு குருகுல போராட்டம் அவரால் தான் நடந்தது. உங்களுக்கு சேரன்மாதேவி குருகுல போராட்டம். அவன் அங்க மாட்டுக்கறி சாப்பிட்டு இருந்தான். அந்த TSS ராஜன் தன்னுடைய நினைவலைகள்ல தான் அதை எழுதுறாங்க. அந்த மாதிரி நடந்ததுன்றது எழுதுறாரு. வாவேசு ஐயர் சேரன்மாதேவி குருகுல போராட்டத்தில் ஒரு பேச்சை ஆரம்பிக்கிறார். என்ன? இது தமிழ்நாட்டில் இயங்குகிற குருகுலத்தை பற்றி ஆந்திர தேசத்தாராகிய வரதராஜன் நாயுடுவும் கன்னட தேசத்தாராகிய ராமசாமி நாயக்கரும் எதிர்ப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது என்று கேட்கிறார். எல்லா விஷயமும் பாப்பான்றதான் விஷயத்துக்கெல்லாம் வரும், அப்புறம் தான் முளைச்சி வரும். அப்புறம் அவன் தான் முதல்ல கேள்வி எழுப்புறான். அதற்கப்புறம் அந்த விவாதங்கள் அது மூடினாங்க, அதெல்லாம் நாசமா போச்சு. அதுவும் அடுத்தது ஒருவர் வந்தார், சி. ஆதித்தனார்.
கேரளாவில் தமிழர்கள் தாக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். அப்போது ஆளும் கட்சியான பிரஜா சோசலிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக ஆதித்யநாத் இருந்தார். ஒரு வார்த்தை பேசல. நாம் தமிழர்னு பேசவே இல்லை, நாம் மலையாளின்னு பேசாம. அப்பனா அப்போ வந்து அந்த மாவட்டங்கள் எல்லாம் கேரளா திருவாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்த காலம். அப்புறம் அடி வாங்கிட்டு இருந்தாங்க. திருப்பி வந்தார், இப்படி வந்தார். அதற்கு பின்னால் மாப்போசி என்ற ஒருவர், ஒரு காமெடி பீஸ் தான். ஆனாலும் அவர் வந்து என்ன சொல்வார், நான் இந்து என்பதால் சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்கிறேன், இந்தியன் என்பதால் ஹிந்தி ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா அவர் எங்க தமிழ் தேச வழிகாட்டி. இவனுங்களுக்கெல்லாம் ஏன் ஜாதிக்காரன் சொல்லிட்டு போய் யார் வேண்டாம்னாங்க. அவர் எப்படி தேசிய வழிகாட்டி உனக்கு? அவை சமஸ்கிருதம் அந்த வந்த திராவிட எதிர்ப்பு மாநாடுன்னு நடத்தினார். ஒரு ஆண்டு முழுதும் திராவிட எதிர்ப்பு மாநாடு. அது நடத்தின மகிழ்ச்சியில 15 கிலோ ஏறி போயிட்டு அவரே எழுதியிருக்கு. ஏன்னா பாப்பான் காசு கொடுத்தா நல்லா தின்னுட்டு இருந்தாருன்னு அர்த்தம். வேற என்ன பொருள் இருக்கு? ஒரு ஆண்டு முழுக்க நடந்தது. அப்புறம் வந்தாரு. அப்புறம் திமுக உதயசூரி சின்னத்தில் இருந்து அவரும் நின்னாரு, ஆதித்யநாரும் தான் நின்னாரு. நன்று ஆனாங்க. ஒரு அப்ப கருத்து படம் கூட தினத்தந்தி கூட பக்கமா போட்டிருந்தாங்க. சேரை தூக்கி தலைவனை வச்சுக்கிட்டு அண்ணா தம்பி வந்திருக்கிறேன் அப்படின்னு அண்ணா வீட்டை கதவு தட்டுற மாதிரி ஒரு படம் போட்டிருந்தாங்க. பெரியார் சொன்னாராம், அவனுக்கு மட்டும் மந்திரி பதவி கொடுத்துறாது, நீ என்னமோ பண்ணி தொலை, மாப்போசி கொடுத்துறாரு. அவ்வளவுதான் அவருடைய ஒரே கோரிக்கை. ஆதித்தனை சபாநாயகர்ட்டாங்க, அமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்கல. அப்படித்தான் வைத்திருந்தார்கள். இந்த 2 பேரும் பதவிக்கு வந்தோட அந்த கட்சி பிஜேபி. ஏன்னா இங்க இருக்க காங்கிரஸ்காரனை கூட உணர்வு இருந்தது. நம்ம சொல்லுகிற மாதிரி எல்லாம் இப்போ காங்கிரஸ் கொஞ்சம் மாறி இருக்கு, மகிழ்ச்சி தான், நடுவு தான் இருந்தது. 1967 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது. இங்க பெரிய போராட்டம், துப்பாக்கி நடந்தது. என் தமிழ் மக்களை சுட்டுக் கொள்ளுகிறீர்கள், நீங்கள் சொன்ன வாக்குறுதியின்படி ஆங்கிலம் நீடிப்பதற்கான அந்த வாக்குறுதியை சட்டமாக்கவில்லை என்று சொல்லி சி. சுப்பிரமணியமும் ஓவி அழகேசனும் மத்திய அமைச்சர்கள் தங்கள் பதவியை துறந்தார்கள். 2 பேரும் ரிசைன்மெண்ட் வந்தாங்க. காங்கிரஸ்காரன் தான் வந்தாங்க. அதற்கடுத்து நம்முடைய டெக்சாஸ் குப்புசாமி 3 ஆண்டு காங்கிரஸ் எம்பியா இருந்தவர், நாடாளுமன்றத்தின் அவைத்தலைவருக்கு முன்னால் போய் நின்று கொண்டு தனக்கு இந்தியில் வந்த கடிதத்தை கிழித்தெறிந்தார். விதிகள் சொல்லுகிறது தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது என்று விதி இருக்கிறது, நீ எப்படி எனக்கு இந்தியில் அனுப்பிச்சு கிழிச்சு போட்டார். காங்கிரஸ் எம்பி. வரலாற்றில் பலவற்றை நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். தேவிகுளம் பீர்மேடு என்பது தமிழ்நாட்டுக்கு தான் சொந்தம் என்று தமிழ்நாடு சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்றியது. ஆனால் சி. சுப்பிரமணியம் முன்மொழிஞ்சாரு, காமராஜர் தான் முதல்வர், சட்டம் இயற்றப்பட்டது. ஆனால் நாடாளுமன்றத்தில் தங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி அங்க அது 2 கேரளா சொன்னாலும் சட்டம் அங்க நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிறது. அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள், இல்ல தயவுசெய்து சட்டத்தை மாற்றுங்க உங்க தீர்மானத்தை. முடியாது என்று காமராஜர் சொல்கிறார். பேசுவதற்கு அழைக்கிறார்கள். காமராஜர் போல சுப்பிரமணியத்தையும் பக்த வச்சு அனுப்புற போங்க அப்படின்னு. நேரு வலியுறுத்துகிறார், நீ காங்கிரஸ்காரன், நான் சொல்றது கேட்கல, என்ன அர்த்தம்? அப்படியா? நேரா அங்கிருந்து பம்பாய்க்கு போறாங்க. தாப்பர் என்பவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர். அவரிடம் சி. சுப்பிரமணியமும் பக்தவச்சலமும் காங்கிரஸ் இருந்து நாங்கள் விலகிக் கொள்கிறோம் என்று ராஜினாமா கடிதம் கொடுத்து வந்தாங்க தமிழ்நாட்டில். அதற்கு பின்னால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் சமரசம் பேசி நேருவே வந்து சமாதானப்படுத்தித்தான் திருப்பி தேவிகுளம் பீர்மேடு தீர்மானம் அதே சுப்பிரமணியம் முன்மொழிந்து இங்கே தீர்மானத்தை நிறைவேற்ற நெருக்கடியின் காரணமாக, வடக்கிருந்து வந்த நெருக்கடியின் காரணமாக. அப்போ காங்கிரஸ்காரனுக்கு இருந்த இன உணர்வு கூட, அந்த உணர்வு கூட இல்லாமல் இந்த தமிழுக்காகவே பிறந்து தமிழுக்காக வாழ்ந்துட்டு இருக்காம பாருங்க. ஒரு வார்த்தை இதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்களா? அந்த கூட்டங்கள் இல்லையா? பெரிய போராட்டம் நடத்த முடியாதா? நீ விசாரணை காவல்துறை கூட்டாக கட்சிக்காரனை விட்டு கொடி தூக்கிட்டு போற, நோட்டீஸ் தான் போட்டான் வா. அது பெருமைக்குரிய விஷயம் அவருக்கு. அதனால அவங்க போறீங்களே, இதுக்கு ஒண்ணு பண்ண முடியாதா என்ன? ஏன் பேசவில்லை என்பதுதான் எங்க கேள்வி. அந்த சமயத்தில் தான் மாப்போசி சொன்னார், இல்லை, இந்திய ஆட்சி மொழியாக நீடிப்பதற்கு நான் ஒப்புதல் தருகிறேன். தமிழரசு கழகம் தீர்மானமே போட்டுச்சு. குலக்கல்வி திட்டம் ஜாதி தொழில தான், அப்பம் தொழில பாதி நேரம் பண்ணுன்னு வந்தது, எல்லாம் எதிர்த்தார்கள். ஒரே ஒரு ஆளை தவிர தன்னுடைய தலைமை செயற்குழுவை கூட்டி
தமிழரசு கழகம் தீர்மானம் போட்டது, குலக்கல்வி திட்டம் சரியான முறையில் ஏற்றப்பட்டது, மக்களுக்கு நன்மை செய்கிற திட்டம், தொழிலை கற்றுக் கொடுக்கிற திட்டம், வரவேற்கிறோம் என்று தமிழரசு கழகம் மட்டும்தான் தீர்மானம் போட்டது. இவன்லாம் தமிழ் தேசிய தலைவர், அவனை பின்பற்றி ஒருத்தான் இவன் எப்படி இருப்பான்? அவனை தலைவர்னு ஏற்றவன் எப்படி இருப்பான்னு நான் கேட்கிறேன். அதனால இப்படிப்பட்டவர்கள்லாம் அவங்க அப்புறம் கேட்டா சொல்லுவாங்க, அவன் கதையெல்லாம் நிறைய கதைகள். உடனே அவங்க போனோம்னா அடுத்து ஒருத்தர் வந்தார், குணா வந்தார், பெங்களூர் குணா. அவரு கொஞ்ச நாள் அவன் கண்டக்டர் சிக்கல் பண்ணிருக்கலாம், ஏதாவது நடந்திருக்கும், சண்டை போட்டிருப்பான், அடிச்சானே நமக்கும் தெரியாது. ஏன்னா மாப்போசி ஏன் தமிழர் அல்லாதவர்னு பேச ஆரம்பிச்சாருன்னா, வட சென்னை தொகுதி அவருக்கு எம்பி சீட் கொடுக்கப்பட்டது, காங்கிரஸ் இருந்தார். அப்புறம் விமர்சனம் வந்தது, அவருக்கு ஹிந்தியும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, டெல்லி என்ன பண்ண போறாரு என்று சொல்லுகிறார். அப்புறம் காங்கிரஸ் தலைமை முடிவு செய்து அவரை மாற்றிவிட்டு PV நரசிம்மராவ் வேட்பாளர் நிற்க வைக்க, பின்னால பிரதமரானார், அவர் நிற்க வைக்கப்படுகிறார். அன்னைக்கு தான் ஆரம்பிச்சார், தமிழ்நாட்டில் தெலுங்கனுக்கெல்லாம் கொடுக்கூடாது. எதுக்கு வந்தது இவனுக்கெல்லாம்? இவனுக்கு சீட்டு போச்சு, உடனே கொள்கை பேச ஆரம்பிச்சான், தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் இருக்க வேண்டும், மற்றவெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். இப்படிப்பட்ட கயவாளிகள் தான் இவர்களுக்கு தலைவர்களாக இருந்து இவர்களுக்கு வழி நடத்துகிறார். அவருக்கு சொன்னோம், குணாவுக்கான பதில் எழுதப்பட்ட ராஜேந்திரன் எழுதினார், பெரியாரை கொச்சைப்படுத்தும் குழப்பவாளிகள் என்று சொல்லி ஒன்று எழுதி அதுக்கான விடை என்னென்ன கேள்வி எழுப்பான் எல்லாத்துக்கும் விடை கொடுக்கப்பட்டது. அடுத்து இன்னொருத்தர் நம்ம பேராசான் வந்தார், அவர் எழுதினார், சுயமரியாதை திருமணம் தமிழ் அறிஞர்கள் கொண்டு வந்து பெரியார் உள்ள போய் நுழைஞ்சுக்கிட்டார். இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ் அறிஞர்கள் நடத்தி இவர் போய் சேர்ந்துக்கிட்டார். அப்புறம் இன்னொன்னு தனித்தமிழ்நாடு கோரிக்கை தமிழ் அறிஞர்கள் சொன்னது, பெரியார் போய் சேர்ந்துக்கிட்டார். இந்த எந்த காலத்துலயா பேசியிருக்காங்க தமிழ் அறிஞர்கள்? மறைமலடிகளை பற்றி பாட்டு பாடிட்டு செத்து போயிட்டார். அவர் கடைசியா மும்மொழி கொள்கை ஏத்துக்கிறேன்ட்டார் மறைமலடி. இங்கிலீஷ்ல கையெழுத்து வேதாச்சலன்னு போட்டுருந்தார். மறைமலடிகளும் பேரு மாத்திக்கல, வெளியே புனை பெயர் சொந்த பெயராக வைத்திருக்கவில்லை, அதுக்காக குறைக்கல, அவருடைய வேலைகளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். பாப்பான வச்சு தன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணார். அதற்கு பெரியார் கண்டனம் எழுதினார், கட்டம் போட்டு எழுதினார், நெற்றிக்கண்ணை திறப்பினம் குற்றம் குற்றமே என்று எழுதினார். காரணம், உங்களை போன்ற தமிழர்களுக்கான அறிவாளிகளாக உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறோம், உங்களை மாதிரி ஞான பாஸ்கரர்கள் என்று எழுதினார். அறிவுச்சுடர்கள் தான் அப்பத்த மொழி எது? நீங்களும் காசு பிள்ளைங்க 2 பேருக்கு நடத்தலாமா? நியாயமா இது? இதற்கான சமாதானம் சொல்லாவிட்டால் இதற்கான எதிர்வினை உண்டுன்னு பெரியார் எழுதுறாரு. அப்புறம் சமாதானம் சொல்றாரு, அவங்களாம் பழைய காலத்துல தமிழமா இப்பதான் ஆயிட்டான். இந்த பெரியாருக்கும் மற்றவனுக்கு என்ன வித்தியாசம்னா, பட் அந்த காலத்தில் இந்த சொல் ஏன் பயன்படுத்தப்பட்டது என்றால் அப்படிமா, இன்று மக்களால் எப்படி புரிந்து கொள்ளப்படுகிறது அதை மட்டும் சொல்லு. இதுதான் பெரியார் கொள்கை. நீ என்னமோ சொல்லி அகராதி எடுத்து தேடிலாம் இருக்கு நாங்க முடியாது. இன்னைக்கு மக்கள் அந்த சொல்லை என்னவென்று புரிந்து கொள்கிறார்கள், அதை மட்டும் சொல்லு. இல்ல எங்க சங்க இலக்கியங்கள்லாம் திராவிடமே இல்லை அப்படின்னு, தேசியம் இருக்குது அவங்க சங்க இலக்கியத்துல என்ன இருக்குது உங்களுக்கு? ஆனா சொல்லுவானா வேடிக்கை சொல்ல, அம்மாங்கிற சொல்லு இல்லை, அப்பாங்கிற சொல்லு இல்லை, செடின்னு இல்லை, இதெல்லாம் இருக்குதா இல்லையா தமிழ்நாட்டுல? சங்க இலக்கியம் அந்த வரியெல்லாம் இல்லை, சங்க இலக்கியமே இல்லை, அது கழக இலக்கியம். முதற்கழகம், இடைக்கழகம், கடைக்கழகம் தான். இவன் சங்கங்கிறானா, இவனுக்கு கழகம்னு சொன்னா நம்ம ஞாபகம் வந்துடும் போட்டுருக்கு, வேணாண்டா சங்கம்னு சொல்லிடுவோம். சங்க இலக்கியம் நாம சங்க இலக்கியம், நம்ம கழக இலக்கியங்கள்னு சொல்லலாம். அவன் சொன்னான கண்ணுதர் கடவுள் கழகமோடு அமர்ந்து பன்னுரப்பாடி அப்படின்னு சொல்லுவான். கழகமோடு அமர்ந்துதான், சங்கத்துல உட்கார்ந்து தான் பேசுறாரு, கழகம் தான் சொல்றாரு. ஆனா இவங்க சொல்லிட்டு இருப்பான் இவன். அதை கேள்வி எழுப்பினார். இந்திய 38 அந்த இதுல சொன்னாங்களாம், தீர்மானத்துல சொன்னாங்களாம், தமிழ்நாடு தமிழருக்கு இந்த மொழிகிய தீர்மானத்தை மறைமலடிகள் தான் முன்மொழிந்தார். முன்மொழி வழிவன்னு நமக்கு தெரியும், மாநாடு நடத்துறோம்னு தெரியும். நம்ம ஆளுங்க படிப்பாங்க, இவர் தீர்மானத்தை வாசிப்பாருன்னு பாருங்க, முன்மொழிவாருன்னு சொல்லுங்க அப்படின்னு நாங்க வாங்கிட்டு சொல்லுவோம். வாசிப்பாருன்றது முன்மொழின்னு சொல்றோம். சொல்லுங்க, ஏன் இந்த வார்த்தையை சொல்றீங்க, முன்மொழிகிறாருன்னு சொல்லுங்க அப்படி. இப்படிதான் தீர்மானம். சரி, அவங்களே முன்மொழிஞ்சு இருக்கட்டும், பெரியார் வழிமொழிஞ்சு கூட இருக்கட்டும். அதுக்கப்புறம் எத்தனை இடத்துல அவங்க தனித்தமிழ்நாடு பற்றி பேசியிருக்கிறாங்க சொல்லுங்க. மறைமலடிகளாகட்டும், சோமசுந்தர பாரதியாராகட்டும். சோமசுந்தர 48 இந்தியர் போட்டதுக்கு வரமாட்டேன்ட்டார். சுதந்திரம் பெற்ற நாடு, நம்ம ஆட்சி வந்து விட்டது, இப்போல்லாம் போராட்டம் கூடாதுன்ட்டார். அதே இந்திதாப்பா இப்போ வந்து, ஆனா வரல போராட்டம். இவையெல்லாம் சொல்லிக்கொண்டு எப்படியெல்லாம் அந்த புகழ் அவருக்கு போய் சேர்ந்து விடக்கூடாது.
இந்த ஆளுங்க எல்லாம் இப்படிதான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் இப்போ மணியரசனுக்கு நாம எழுதணும், நான் எழுதுறேன் திருப்பி. இந்த பெரியாருக்கு எதிரான முனை முழங்கும் வாதங்கள் நாங்க பதில். இந்த சீமானம் வந்து தொலைலன்னா நாம திரும்பி பெரியாரை பத்தி பேசியிருக்கவே மாட்டோம். அதுதான் நன்றி அவர் முதலே தோழர் முன்மொழிஞ்சிட்டார். அந்த வரலாம் எதுக்கு பேசுறோம், என்னெல்லாம் சொல்றாரு. நான் இது 2 நேரத்துல இதுக்கு முந்தி சொன்னதுதான் இப்பயும் அதை நான் சொல்லிட வேண்டும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த புத்தகம் அவர் பெரியார் பேசினார், நான் நிறைய சொல்லிருக்கேன், திருப்பி இங்கேயும் படிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா கூட்டத்திலையும் சொல்லிட வேண்டியது தானே. அவர் சொன்னார், அந்த இதை மட்டும் படிச்சிடுறேங்க. அவர் என்ன பெரியார் பேசினார் என்று பிரம்மாவை பற்றி பேசுகிறார். என்னைக்கு பேசுறாருன்னா கும்பகோணத்தில் பேசுகிறார். அந்த புத்தகத்துக்கு பிறகு இந்த சந்தர்ப்பம் மறுபடியும் வராது என்று போட்டிருக்காங்க. அவரு கடைசியாக பேசியது இதுல தியாகராயனர் கூட்டத்தில் தான் 19ஆம் தேதி பேசினாரு. 17ஆம் தேதி கும்பகோணத்தில் பேசிய பேச்சு அது புத்தகமாக வந்திருக்கிறது. அந்த பிரம்மாவுக்கு பொண்டாட்டி யாரு பெரியார் கேட்கிறார். அவனோட மவ சரஸ்வதி, அவதான் பொண்டாட்டி. தெரியாம இருந்தாங்கன்னு சொல்றதுக்கு இல்ல. அந்த சரஸ்வதி கதையை பார்த்தா அந்த பொம்பளை அவன் உண்டாக்கி போட்டு பார்த்தான். இந்த பொம்பளை அழுகா இருந்தா போய் கட்டி பிடிச்சான். அவன் என்னன்னா, அப்பனாச்சே நீ வந்து என்ன பிடிக்கிறியே, நான் அதெல்லாம் கிடையாதுன்னா ஓடினாள். அவனும் ஓடினான். லிங்கேஸ்வரன் பிரம்மாவை கூப்பிட்டான். சிவபெருமான் கூப்பிடுறான். ஏடா மகிட்ட போய் ரகலை பண்றியன்னா, உனக்கு தெரியாத ஆசை வந்தா அம்மா என்ன மக என்ன. உடனே இவன் உத்தரவு போட்டான். லிங்கேஸ்வரன் உத்தரவு போடுறான், போமா, அவன் தான் ஆசை வந்தா பேதம் இல்லைங்கிறான், போ அவங்கிட்ட. உடனே அவனும் அவளும் பொண்டாட்டி புருஷனா இன்னைக்கும் இருக்கிறாங்க. இப்படியான ஒரு முறையில்லாத கதை இருக்கு அப்படின்னு பெரியார் பேசு. இந்த முறையில்லாத கதை இருக்குன்ற விட்டுட்டு பெரியார் பேசினாரு. இவன் சொல்றாங்க, இவங்க எஜமானர் சொல்றது மாஸ்டர்ஸ் வாய்ஸ், அவங்க சொல்லியிருக்காங்க. அதை இவன் சொல்றான், இதெல்லாம் காட்டிருப்பால எங்க இருக்குதுன்னு. அண்ணாமலை சாயந்தரமே சொல்லிட்டாரு, எங்கிட்ட இருந்து காட்டுறேன். நம்மளால யாராவது கேட்டாங்க, வாட்சி பிள்ளையே ஒன்னும் காட்டல நீ, அதுக்குள்ள இதை வேற பேசிட்டு இருக்காரு. அடுத்து எச் ராஜா சொல்றாரு, பேரறிஞர் எச் ராஜா சொல்றாரு, எங்கிட்ட இருக்கு ஆதாரம், எங்கடா போயிட்டீங்க. இப்போ அல்லகைங்கெல்லாம் சொல்றது, கேஸ் வந்தா கோர்ட்ல காட்டும். ஏண்டா கூட்டத்தை தான் பேசுனேன், கூட்டத்துல காட்டு, இல்ல கேஸ் வந்தா காட்டும். நாங்க அப்போது நான் வைத்த 2-3 செய்தியை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒன்று ஸ்ரீமத் பாகவதம். நான் கோவை கூட்டத்தில் அப்ப தெரியாம தான் பேசினேன். அன்னைக்கு இது நடக்கலாம் தெரியாது. பெரியார் நினைவு நாள் விழா, அந்த விழாவில் நான் அதை பேசினேன். அடிக்கடி அவன் சொல்லுவான், மகளை கல்யாணம் பண்ணிட்டான் 11/5 கரெக்டா தேதி ஒன்று போடுவான். ஏதோ நிஜம் நினைச்சுக்கணும், சரியா தேதி எல்லாம் போடுறானே அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம். அந்த மாதிரி போய் பேசுவானுங்க. அப்புறம் இப்போ கூட போட்டானுங்க, அது இல்லைடா பேஜ் எடுத்து போட்டாங்க, விடுதலையே முடிஞ்சு போச்சு கதை. அதுல நான் சொன்னேன், ஒரு பாகவதம் புராணம் இருக்கும், ஸ்ரீமத் பாகவதம். அதுல 3வது தொகுதி 12வது அத்தியாயம் 30வது ஸ்லோகம். தந்தையே, நீங்கள் உங்களை சிக்கலாக்கி கொள்ள முயலும் இந்த செயலை வேறு எந்த பிரம்மாவாலும் வேறு யாராலும் உங்களாலும் முயற்சி செய்யப்படவில்லை. எதிர்காலத்தில் யாரும் முயற்சி செய்ய துணிய மாட்டார். நீங்கள் பிரபஞ்சத்தில் உயர்ந்தவர். உங்கள் மகளுடன் உடலுறவு கொள்ள விரும்புவது மற்றும் உங்கள் விருப்பத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பது எப்படி அப்படின்னு தேவர்கள் அப்படி பிரம்மாட்ட கேட்கிறாங்க. இது பாகவதம். அப்புறம் நீங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருந்தாலும் உங்களுக்கு அதெல்லாம் வேண்டியதில்லை, இது மட்டும் கேட்குறாங்க. நான் அந்த கூட்டத்தில் சொன்னேன், தந்தையே அப்படின்னு ஆரம்பிக்குது. இவன் நினைச்சுதான் தந்தைன்னா பெரியார் தான் ஞாபகம் வந்துருக்கு, பிஜேபி காரணம் ஆர்எஸ் காரணம் கூட பெரியாருன்ட்டாண்டா. அவன் பிரம்மாவை தந்தையங்கிறான்டா. ஓ ஃபாதர்னு இங்கிலீஷ்ல இருக்கு, அது ஹிந்தியில் இருக்கு, அவனுக்கு தெரியல. இங்கிலீஷ்ல இருக்குது, அது தமிழ்ல தந்தையன்னு மொழிபெயர்க்கிறான். உனக்கு தந்தையன்னு சொன்னா உனக்கு வந்து பிரம்மா தான் ஞாபகம் வரல, பெரியார் தான் ஞாபகம் வர்றாரு அவனுக்கு என்று நாம் கேட்டோம். அதற்கு பின்னால்தான் இந்த ஆள் பேசலாம், ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஆள் பேசலாம். அப்ப நாம் வைப்பது என்னவென்றால் கோரிக்கை. இதை எப்போ வச்சதுன்னா, மாதுருபாகன் அப்படின்னு ஒரு புத்தகத்தை நாம் பெருமாள் முருகன் எழுதினார். அதுல வந்து குழந்தை இல்லாதவர்கள் வேறு ஆணோடு சேர்ந்து கூட குழந்தையை பெற்றுக்கலாம் ஒரு பழக்கம் இருந்தது. ஒரு தேர் திருவிழால இருட்டில் போய் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், குழந்தை பெற்றுக்கலான் அந்த கதையில வருது. அதை வந்து 7 வருஷம் ஆச்சு. இங்கிலீஷ்ல ஒருத்தன் மொழிபெயர்த்துட்டான். வடக்கு இருக்கிற அரசுக்காரன் பார்த்து இங்க இருக்கும்னு சொல்லிருக்கான், ஏய் நீங்களாம் என்னடா கவர்னுங்க, அவங்க பொம்பளை பற்றி பேசியிருக்கான், பேசாம இருக்கிறான். நம்மளும் ஒண்ணு வீரம் வந்துட்டோம், என்ன பத்தியா சொல்லிட்டேன்னு ஆரம்பிச்சுட்டான். 25,000 காப்பி போட்டு கொடுத்தாங்க. அந்த பேஜை மட்டும் 25,000 காப்பி எடுத்து
போட்டான். நாங்கள் சுந்தரிக்கு ஒன்று போட்டோம். ஏண்டா பெருமாள் முருகன் அவமானப்படுத்தா, நீ உங்க பொம்பளைங்களை அவமானப்படுத்துறீங்களா? அவன் பேசாம யாரும் படிக்கவே இல்லை, 7 வருஷமா யாரும் வந்து சொல்லவே இல்லை. நீ 25,000 ஜெராக்ஸ் போட்டு கொடுக்குற எல்லாருக்கும் இப்போதான் படிக்கிறான். நம்ம மருத்துவர் பாலகிருஷ்ணன் போட்டார், உள்ளதைத்தான் சொல்லி இருக்கிறாருன்னு சுந்தரிக்க போட்டார். இல்லாத சொல்லி உள்ளதான் சொல்ல. உடனே போய் இவங்கெல்லாம் போராட்டம். அங்கே போய் அவர் கடைக்கு முன்னால மருத்துவமனைக்கு முன்னால 2வது முறை போட்டார். நீங்க போராட்டம் நடத்தினாலும் அதுதான் கொஞ்சம் உண்மை. இந்த பாட்டி சொல்லிச்சு, இந்த பாட்டியில 3 பேரையும் போட்டு விட்டாரு. அமைதி ஆயிட்டாங்க. நாங்க அப்போது ஒரு சுந்தரிக்கு போட்டோம். மனு தர்ம சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையும் படிச்சா உங்களுக்கு கூட இதா இருக்கும். கணவன் புத்திரன் இல்லாமல் இறந்து போனால் மனையால் கணவன் புத்திரமுள்ள ஒரு புருஷனிடத்தில் புத்திரனை பெற்று அப்புத்திரனுக்கு கணவன் சம்பாதித்த பொருளை கொடுத்து விட வேண்டியது. புத்திரன் பிறந்த பின்பு கணவன் இறந்து பின்பு அந்த மனையால் மற்றொருவனிடத்தில் பிள்ளை பெற்றுக் கொண்டால் அவ்விரண்டு புத்திரர்களுக்கும் தன் தன் பிதாவின் ஆஸ்தியை எடுத்துக்கொள்ள வேண்டியது அல்லாது இவன் சொத்தை கேட்கக்கூடாது. இப்படி ஒரு 4-5 ஸ்லோகங்களுக்கு அதெல்லாம் இல்லை. எண்ணெய் பூசிக்கணும். நல்ல அழகாக நம்முடைய திராவிட கழகத்தில் வீரமணி அவர்கள் சொல்லுவார், பிள்ளையம் இல்லாமல் அந்த குலம் நசிக்கிறதாக இருந்தால் அப்போது அந்த ஸ்திரீ தன் கணவன் மாமனார் முதலாக உத்தரவை பெற்றுக்கொண்டு தன் மைத்துனன் அல்லது தன் கணவனுக்கு 7 தலைமுறைக்கு உட்பட்ட பங்காளி இவர்களோடு சொல்லுகிறபடி புணர்ந்து குலத்திற்கு ஒரு பிள்ளையை பெற்றுக் கொள்ளலாம். அப்போ தன் தேகம் எங்கும் நெய்யை பூசிக்கொள்ள வேண்டியதுன்னு எழுதியிருக்காங்க. ஆசிரியர் வீரமணி சொல்லுவார், அதுக்கப்புறம் நான் சோத்து கூட நெய் ஊற்றிக்கிறது இல்லைங்க அப்படின்னு இதுக்காக சொல்லியிருக்காங்கடா என்று சொல்லுவார். இதையெல்லாம் சுந்தரிக்க போட்டு கொடுத்தோம். எப்பா பங்கு வேலை சங்கத்துக்காரரை இதெல்லாம் படிச்சு பாருங்க, எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறோம். உங்க பொம்பளையும் மட்டுமில்லை, எல்லா பொம்பளையும் எல்லா ஜாதி சங்கங்களையும் சேர்த்து கொண்டு போராடுங்கள் ஒன்று கொடுத்தோம். எங்களுக்கு கூட்டத்தான முறைகளுக்கு சுந்தரிக்க மட்டும் கொடுத்தோம். இதை இவன் ஏன் இப்ப சொல்லிட்டு தெரியலாம், எங்க இருந்து வந்தது, ஏன் இதை செய்கிறார்? ஏன்னா என்னுடைய நீண்ட திட்டம் தோழர்களோட பேசி கொண்டிருந்தோம். 2009 போர் முடிந்த பின்னால் ஒரு படங்கள்லாம் வருது. பிரபாகரன் நீச்சல் குளத்துல குளிச்சுட்டு இருக்க மாதிரி, குழந்தைங்களோட இருக்க மாதிரி ஒரு படம். வீட்டுல இருந்து போட்டோ கைப்பற்றப்பட்ட படங்களில் ஒன்று வெளியிட்டு இருந்தான். அவர் உல்லாச வாழ்க்கையை வாழ்ந்தார், நீச்சல் குளமுள்ள பங்களாவில் இருந்தாரு. அவன் எங்க போனாரா எங்க நடந்தது தெரியல, அது போட்டிருந்தான். அப்போது இன்னொரு செய்தியும் பரப்பினார்கள், அவர் தினம் ஆமைக்கறி உணவு இல்லாமல் சாப்பிடுவதில்லை, அது தாய்லாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உணவு அவர் சாப்பிட்டு இருக்காருன்னு சொன்னான். சிங்கள உளவுத்துறை சொன்னது. சிங்கள உளவுத்துறை சொன்னதை சீமான் 2013-14 சொல்லிட்டு பிரபாகரன் செத்து போனது உண்மை நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இல்ல இவர் அங்கிருந்து ஆமக்கறி சாப்பிட்டு இருக்காரு. ஏன்னா சிங்கள உளவுத்துறை அவரை கேவலப்படுத்தினான், நீ ஏன் சொல்லிட்டு இருந்த? எனவே இது கேவலைப்படுத்துற முயற்சியாக படுத்துறோம் அல்ல. அதோட நம்ம செய்திக்கு வந்தா நினைக்கிறேன், பெரியார் செய்திக்கு இந்த நேரத்தில் நாம் திராவிடத்தை பற்றி சொல்றது அந்த ஒரு பெரிய விளக்கம் ஒன்று கொடுக்கணும். ஏன்னா அது இவங்க சொன்ன விளக்கத்தோட கூடுதல் விளக்கமாக நான் சிலவற்றை சொல்லி விடுகிறேன். பெரியார் தொடக்கத்தில் அவருடைய நூல்களோட தமிழர் தலைவர்னு எப்படி போடலான்னு இப்போ கொஞ்சம் பேர் கேட்டுட்டு இருக்காங்க. சேரன்மாதேவி குருகுல போராட்டம், அந்த நேரத்தில் அதற்கு நிலம் வாங்கி கொடுத்தவர் யாருன்னா வைசு சண்முகம் என்ற ஒருவர். கர்நாடகாத்தான் வைசு சண்முகம் என்பவர் சுயமரியாதை இயக்கத்தினுடைய பொருளாளராக இருந்தவர். 24 சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்படவில்லை, ஆனாலும் பெரியாரோட அப்போதும் இருந்தவர். அவர்தான் சேரன்மாதேவி குருகுலத்துக்கு நிலம் வாங்க வேண்டும் என்று கருத்து வந்த போது தேசிய குருகுலம், அதுக்கு தான் எப்படி தேசப்பற்றோடு வளர வேண்டும் என்று சொல்லித்தர போறாங்க. இப்ப குருகுலம் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்காம பாருங்க, அது மாதிரி அப்போ ஒரு தேசிய குருகுலம் பண்றாங்க. அப்போது அதற்கான 31 ஏக்கர் நிலம் தேவை என்ற போது நன்கொடைக்கு போகிறார்கள். தனி மனித நாணயம் வாங்கி கொடுக்குறேன், ஏயா போறேன்ட்டு 31 ஏக்கரை தன் காசு போட்டு வாங்கி கொடுக்குறாரு வைசு சண்முகம். அதுதான் குருகுலம் இயங்குகிறது. குருகுலத்தில் உணவு படைப்பதில் இப்படிப்பட்ட வேறுபாடு காட்டப்படுகிறது என்றவுடன் அதுக்காக உணவு மறுக்கப்பட்டவன், அடிக்கப்பட்டவன் யார், அடி வாங்கினவன் யாருன்னா சுந்தரம் என்ற மாணவன். அவன் பின்னால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ராமசாமி, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியருடைய மகன்.
அவனை தான் அடிக்கிறாங்க. எப்படா நீ தண்ணியை குடிச்சான்னு அடிக்கிறாங்க. அவன் வந்து சொல்றான் அப்பா கிட்ட, நீ அவர்கிட்ட போய் சொல்லுப்பா, என்கிட்ட சொல்லி என்ன பண்றது. பெரியார் காங்கிரஸ் இல்லை, அப்போ காங்கிரஸ், பெரியாரும் காங்கிரஸ் அவரும் காங்கிரஸ். பெரியார்கிட்ட வந்து சொல்றான். அவர் வேடிக்கையாக பெரியார் சொல்லிருக்காரு. அவர் வந்த உடனே பெத்தநாயகத்தை செப்புறான்னு சொல்லிட்டான். உடனே என்கிட்ட வந்து அந்த பையன் என்று பெரியார் சொல்லுவார். வந்து சொல்றான். உடனே அது வந்து வரதராஜ நாயுடு சொல்ல உடனே அவர் அறிக்கை விடுகிறார். சமபந்தி போஜனம், சமமான கல்வி முதலியை கொடுத்து சம திருஷ்டியுடன், சம பார்வையுடன் நடத்த தயாராக இருப்பதாக ஐயர் அறிவித்தால் அன்றி இக்குருகுலத்துக்கு பொருளுதவி செய்யக்கூடாது என்று பிராமணர் அல்லாதவரை கேட்டுக்கொள்கிறேன். காங்கிரஸ் நடத்த குருகுலத்துக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் அறிக்கை விடுறாரு. யார் நன்கொடை தர வேண்டாம், அங்க 2 பேரும் சமமா வச்சு சோறு போடுறாங்கன்னா அது வரைக்கும் கொடுக்காத என்று அறிக்கை விடுகிறார். அதற்கப்புறம் அதை பற்றி அப்பப்போ பேசுகிறார். அதனுடைய புரவலர்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்துகிறார்கள். அந்த கூட்டத்திற்கு தமிழர் கூட்டம் என்று பெயர் வைக்கப்படுது. அது வந்து 2 பத்திரிகைகளும் அப்போ வந்து நமக்கெல்லாம் ஏடுகள் இல்லை, பெரியார் குடியரசெல்லாம் இல்லை. அப்போ லட்சுமிங்கிற ஏடு, குமரன்ங்கிற பத்திரிகை 2 தான் வரும் இந்த செய்திகள்லாம். அப்போ அதற்கு அடுத்து அந்த சேத்துல பிராமணர் இயக்கமானது முருகி எழுதுவதற்கு காலம் சமீபித்து விட்டது, அதெல்லாம் சொல்றாங்க. இதை எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், அதற்கு அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு இதற்கு தமிழர் இயக்கம்னு பேர் வைக்கிறார். தமிழர் இதுன்னு வேண்டாம். அதற்கு என்னென்ன கொள்கை வைக்கிறாங்கன்னா, அதற்கான கொள்கையாக அவர் வைப்பது இந்த மாதிரி வந்து சமத்துவமா நடத்தணும், வர்ணாசிரமத்தை பார்க்கக்கூடாது, பிறவையினால் உயர்வு தாழ்வு இல்லை என்பதை துண்டு பிரசுரங்கள் மூலம் தேசமெங்கும் பிரச்சாரம் நடத்துவது, சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் போன்ற உணர்ச்சிகளை வளர்க்க செலவிடுவது என்று 5000 ரூபான்னு முடிவு பண்ணி, அதுக்கு யாராரு பெரியார், வரதராஜன் முதலியார், வைஷ்ணவன் முகலாம் ஆளுக்கு 100 ரூபாய்லாம் போடுறாங்க. எல்லா கட்சியாரும் சேர்ந்த பிராமணர் மாநாடு ஒன்றை விரைவில் கூட்டி குருகுல விவாதத்தில் நாட்டில் அதெல்லாம் பேசணும், இப்படிலாம் போறோம். அதுக்கு பேர் தமிழர் இயக்கம். அப்போ பேரை தமிழர் இயக்கம்னு மாற்றி தலைமை நிலையம் வைத்து நடத்துகிறார்கள். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, அதற்கு அப்புறம் தான் வந்து காங்கிரஸ் மாநாட்டில் பெரியார் வெளியேறுறது. காங்கிரஸ் மாநாட்டில் வெளியேறுவதற்கு முன்னால் 2 முறை பார்ப்பனல்லாதாரை எல்லாம் அழைத்து பேசுகிறார் தனியா. அதற்கு பேர் தமிழர் மாநாடுன்னு கூப்பிடுறது. தமிழர் மாநாடு கூட்டுகிறோம், தமிழர் எல்லோரும் மாறுகிறது. அப்போ அந்த லட்சுமி இதழ் எழுதுறான், இப்போது பார்ப்பனர் அல்லாதார் என்ற சொல் மறைந்து அதற்கு பின்னால் தமிழர் என்ற பெயர் வந்து விட்டது. தமிழர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழர்னாவே பார்ப்பனல்லாதார் தான். அந்த மாநாடு நடத்துகிறார். அதற்கப்புறம் 1938 அந்த நேரத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வருகிறது. போராட்டம் தெரியும், அதை பற்றி ஒரு வழி பிரச்சார படை ஒன்று போகுது. அதுக்கு பேரு தமிழர் படை. அதுக்கு பேர் தமிழர் இயக்கம் எடுக்கிற தமிழர் படை. அதில் கலந்து கொண்டவர்கள் யாருன்னா சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவங்க தான் எல்லாம். அதுல வேற யாரும் சேர்ந்துக்கல. தமிழர் படையில அவங்க தான் வர்றாங்க. அது சுயமரியாதை இயக்க வீரர்கள் தான் எல்லோரும் வருகிறார்கள். பெரியார் வர்றாரு, மனைவி திருமலைசாமி இருக்கிறார். பெரியார் வரல, அழகிரி வருகிறார், ராமாமிருத்தம்மாள், இவர்கள்லாம் முன்னின்று 100 பேர் கொண்ட குழு. 100 பேர் மட்டும்தான் சொல்றாங்க. அந்த குழு நடந்து போது 42 நாள் நடந்து போய் அங்க போய் கடைசியாக தான் அந்த மாநாட்டு தமிழ்நாடு அவருடைய வரவேற்பு கூட்டம் தான் நடக்குது. செப்டம்பர் 11ஆம் நாள் அங்க நடந்த அந்த கூட்டத்துல தான் வந்து தமிழ்நாடு தமிழருக்கு தீர்மானம் நிறைவேற்றுகிறார். அப்பவும் அது பேரு தமிழர் படை தான். அந்த 38ஆம் ஆண்டு பெரியார் சிறைப்படுத்தப்படுகிறார். பெரியார் சிறையிலிருந்து வருவதற்கு முன்னால் அவருடைய 60வது பிறந்த நாள். அப்பெல்லாம் 60 வயசு பெருசு இல்லை. அதனால தமிழ் ஆண்டுகள் 60 மட்டும் வச்சிருக்கான். அதுக்கு மேலே அவனும் இருக்க மாட்டான். அவனே முடிவு பண்ணிட்டு 60 ஆண்டுக்கு தான் போதுன்ட்டான். எனவே அந்த ஒட்டி அவருக்கான நூல் எழுதப்படுகிறது, அவருடைய வாழ்க்கை அவர் எழுதப்படுகிறது. அதற்கு வைத்த பெயர் தமிழர் தலைவர். பெரியார் போறதுக்கு மேலே 2 செய்தி நடக்குது. ஒன்று, தமிழ் அன்பர் மாநாடுன்னு பாப்பானெல்லாம் சேர்ந்து ஒரு தமிழ் மாநாடு நடத்துறாங்க. முதல்ல 34ல் 36 துறையூரில் தமிழர் மாநாடுன்னு நடத்துறான் பாப்பா. அது நம்ம ஆளுங்களாம் யாரும் இல்லை. 2 அனுமாருங்க, அது பெரியார் கூட எழுதுவார். 2 அனுமாருங்கெல்லாம் கலந்துட்டானுங்கன்னு எழுதுவார். இல்லை, தமிழன் பெறும் ஆரிய பார்ப்பனர்கள் பேருக்காக தங்களுக்கு இசைந்த 2 தமிழர்களையும் 2 மகவதிர்களையும் கிறிஸ்தவர்களையும் சேர்த்துக் கொண்டு தமிழர் மாநாடு என்று போடாது தமிழ் அன்பர் மாநாடு என்ற மாநாட்டை சூழ்ச்சியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு எழுதுறாரு அவர். 33ல் திருப்பி 36லையும் ஒரு தமிழர், அது தமிழ் அன்பர் மாநாடு தமிழர் மாநாடுன்னே போடுறாங்க.
அந்த மாநாட்டில் நம்மால் போய் பிரச்சனை பண்ணாங்க, அது தனிக்கதை, அது வேண்டியதில்லை. அதற்கு அப்புறம் தான் பெரியார் சிறையில் இருக்கிற போது யோசிக்கிறார். 38 சிறையில் இருக்கிற போது இந்த பாப்பார பயணம் தமிழெல்லாம் வந்தான். இதுக்கு தமிழர் என்றால் பார்ப்பனர் என்று குறித்து சொல்லிக் கொண்டிருந்த காலம். ஆனால் இப்போது மாற்றுகிறார்கள். இவன் தமிழ் அன்பர்னா இப்ப தைரியமா தமிழர்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். எனவே இதற்கு ஒரு மாற்று சொல் கண்டுபிடித்தார்கள். அப்படி கண்டுபிடித்த பெயர் தான் திராவிடர் என்ற பெயர். திராவிடர் என்பது பார்ப்பனலாதார். வேடிக்கைன்னு சொல்லுவாரு, திராவிடர் கழகம் என்று பெயர் வைக்கவில்லை என்றால் சூத்திரர் கழகம் என்று தானே வைத்திருக்க முடியும் அப்படின்னு பெரியார் சொல்றாரு. வேற இடம் பெரிய சூத்திரன்லாம் திராவிடர், அவ்வளவுதான். திராவிட நாடு என்று பேசுகிற போது சொல்லுகிறார், இன்றைய சென்னை மாகாணம் தான் நான் சொல்றது திராவிட நாடு. எல்லாம் 4 ஸ்டேட் எல்லாம் இல்லை. அண்ணா சொன்ன பெரியார் யார் அந்த முடிவுக்கு வர்றாரு, அதுக்குள்ள பிரிவினை ஏற்படுகிறது. அண்ணா சொன்ன திராவிட நாடு கூட 4 தனித்தனி நாடுகள், இறையாண்மையுள்ள தனி நாடுகளாக 4 நாடுகள். அவர் அந்த வார்த்தையில் அவர் என்ன சொல்லுவார்னா, மொழி வழி பிரிந்து இன வழியாக நாம் எல்லாம் கூடியிருக்கிற, மொழி வழி பிரிந்து இனவழி கூடியிருக்கிற, பிரிந்து செல்லும் உரிமையோடு கூடிய திராவிட சமதர்ம கூட்டரசு என்றுதான் சொன்னார். இவன் சுருக்கமா திராவிட நாடு எழுதிட்டான். அவர் சொன்னது திராவிட சமதர்ம கூட்டரசு தான். 4 இதை முன்னாலே நாயர் சொல்லிட்டார். 1917 நாயர் தலையங்கமா எழுதினார். எங்க கொள்கை என்பது 4 சகோதர மொழிகளுக்கும் ஒரு நாட்டை உருவாக்குவதுதான். எனவேதான் சவுத் இந்தியன் என்று நாங்கள் பெயர் வைத்திருக்கிறோம் என்று அவர் எழுதினார். அதுக்கு முந்தைய எழுதினார் 1917. 1926 சங்கரன் நாயர்னு ஒருத்தர், 2 பேரும் இவன் கணக்குல தமிழன் இல்லை, நாயர் எழுதுறாரு தமிழ். சங்கரன் நாயர் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். மார்ச் 1926 கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அங்க சென்ற டெல்லியில தமிழ் பேசும் 10 மாவட்டங்களை, அப்போ 10 மாவட்டம் தான் இருந்தது தமிழ்நாட்டில், 10 மாவட்டங்களை தனி நாடாக பிரித்து அதற்கென்று தனி பார்லிமெண்ட் அமைத்து ஒரு நாடாக பிரிக்க வேண்டும் தீர்மானம். அது 2வது. அதற்கு வெறும் வரி நிர்வாகம் என்பது மட்டுமல்லாமல் கூடுதலாக ரயில்வே, தபால் தந்தி, படைகள், ஆர்மி, நேவல் போர்ஸ் அண்ட் ஏர்போர்ஸ் கொண்ட நாடாக அமைக்க வேண்டும் ஒரு தீர்மானத்தை கொடுக்கிறார். எங்க டெல்லியில கொடுக்கிறாரு சங்கரன் நாயர். அவரும் சாதாரண ஹைகோர்ட் ஜட்ஜியா இருந்தவர், அதற்கு பின்னால் வைஸ்ராய் கவுன்சில் மெம்பரா இருந்தவர். டெல்லிக்கு இங்கிலாந்துக்கு போய் இங்கிலாந்து அமைச்சருக்கு ஆலோசகராக இருந்தவர். அதுக்கு போறப்ப ஏடி பன்னீர்செல்வம் இறந்து போனார். அப்படி இருந்தவர். அவர் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. வைஸ்ராய் கவுன்சில் உறுப்பினராக இருந்தபோது தான் 1919 ஜாலியன்வாலா படுகொலை, அதை கண்டித்து பதவி விலகினார். கூட வைஸ்ராய் இருக்க மாட்டாங்க, விலகி போனார். அப்படிப்பட்டவர். அவர் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார். அதை ஆதரித்து பர்மா உறுப்பினர் மட்டும் தான் ஆதரிச்சு அவர் உடனே வழிமொழிகிறார். அப்போ பர்மா இந்தியாவோடு இருந்தது. பர்மாவின் ஒரு தேசிய ஆட்சியாளர் ஒருத்தர் வழிமொழிகிறார். தீர்மானம் தோற்றுவிட்டது என்பது வேறு. இதையெல்லாம் முதல்ல பேசிட்டு இருந்தது தான். பின்னால 38 பெரியார் சொல்லுகிறார். அப்ப இதை பேசியவர்கள் எல்லாம் இவங்க கணக்கு பார்த்தா தமிழன் இல்லை. ஆனா அவன் தமிழ்நாடு தனிநாடாகனு கேட்கிறான். அவன் ஏன் கேரளாவுன்னு கேட்கல சங்கர் நாயர். அப்படிப்பட்ட இந்த நாட்டை வேணும் ஏன் கேட்கிறாங்கன்னா, அவங்க தன்னுடைய நாடாக தமிழ்நாட்டை எண்ணிக்கொண்டார். சென்னை ஹைகோர்ட்ல தான் ஒரு ஜட்ஜியா இருந்தவர். வேடிக்கையாக கூட நம்ம TM நாயர் சொல்லுவார்ல, அவர் முழுக்க தமிழராகத்தான் தன்னை கருதி கொண்டிருந்தார் இந்த நாட்டில். சரி, அது வேண்டியதில்லை. அந்த நேரத்தில் தான் திராவிடர் என்ற இந்த பெயரை அவர்கள் வைத்துக் கொண்டார் என்பதுதான் அந்த முக்கியமான செய்தியாக நான் சொல்ல வருமா. அதுக்கு நிறைய செய்திகள் இருக்கிறது என்றாலும் அதை பேசுவதற்கான நேரம் இல்லை. இவங்க இந்த தோழர் துண்டறிக்கையில் உள்ள சில செய்திகளை சொல்லிவிட வேண்டும் என்று சொன்னார். 2-3 செய்தி, அதிக செய்தி இல்லை. ஒன்று, அந்த குலக்கல்வி திட்டத்தை பற்றி சொன்னோம். அதை இவர் கொண்டு வந்தார். குலக்கல்வி திட்டம் அப்போதே விரட்டடிக்கப்பட்டது, இல்லாமல் போய்விட்டது தெரியும். ஆனால் அது காமராஜர் தான் அது நீக்கிறார். ஆமா, அதுக்கப்புறம் தான் காமராஜர் அவர் உடம்பு செல்லுன்ட்டு போயிருக்காரு, வந்தார். ஆனால் அதே செய்தி குலக்கல்வி திட்டம் என்பதை போலத்தான் விஸ்வகர்மா வாஸ் என்ற ஒன்றை இப்போ பிஜேபி கொண்டு வந்தது. அவங்க யார் என்ன தொழில் செய்வதற்கென்றால் 18 தொழில்களை வகைப்படுத்தினார்கள். அவன் பானமுடையிறது, தச்சு வேலை செய்தெல்லாம் சொன்னான். 18 வேலை. 18 வேலை ட்ரெடிஷ்னல்
தொழில் செய்கிற ஃபேமிலிஸ் என்றார். இவர் குலக்கல்வின்னு சொல்லிட்டாங்க. அவர் வச்ச பேர்ல குலக்கல்வி, அவர் வச்சது மாடர்ன் ஸ்கீம் ஆஃப் மாடிஃபைடு ஸ்கீம் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் தான் பேர் வச்சார். பெரியார் வச்ச பேர் தான் குலக்கல்வி திட்டம், அவன் வச்ச பேர் இல்லை. அப்ப அதுல சொன்னார், அதே போல இவன் கொண்டு வந்தான். தங்கள் பாரம்பரிய தொழில் செய்கிற குடும்பத்திலிருந்து இந்த 18 தொழிலை செய்பவர்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுப்போம். என்னன்னா, நீ முடிவெற்றியா உனக்கு ஏசி பண்ணிக்கலாம், 1 லட்ச ரூபா தரேன். நீ சக்கரை சுத்தி தான் பானவன் ஏரியா, நான் ஒரு மோட்டர் வச்சு சுத்திக்கலாம், அது 1 லட்ச ரூபா தர்றேன். அதை ஒழுங்கா கட்டுனா 2 வருஷம் 2 லட்சம், அதுக்கு மானியங்கள் உண்டு. இது என்ன குலக்கல்வி திட்டம் தானே? தமிழ்நாட்டில் விரட்டி அடிக்கப்பட்ட திட்டம், மற்றத்திலே சோதிச்சு பார்க்கல. இன்னொன்று, நேரடியாக அவர்களை நியமிப்பது என்பது இப்போதான் வந்திருக்கு. உச்ச நீதிமன்றம் இந்திய சட்டப்படி நடக்க ஆரம்பித்து மிக நீண்ட காலம் ஆயிடுச்சு. இவங்க ஆட்சி 2014 வரைக்கும் 50 ஆண்டுகள் கழிந்து விட்டன. 50 ஆண்டுகள் வரை 4 பேர் மட்டும்தான் நேரடியாக வழக்கறிஞராக இருந்தவர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆக்கப்பட்டிருக்கிறார். அதுல பகவதி அவர் சேர்றாரு. நேரடியாக மிக அறிவார்ந்த வழக்கறிஞர்களை அவர்கள் தேர்ந்தெடுத்து உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கார். ஆனா இவங்க வந்த போனாலும் 7 பேர் ஆக்கிட்டாங்க. அமித்ஷா வக்கீலா இருந்தவன் அவன் சேர்த்துட்டாங்க. இவங்கெல்லாம் தான் இந்திரா பிஜேபிக்காரர் எல்லாத்தையும் இப்போ வேக வேகமா யூ லலித்னு ஒருத்தர், அவர் அமித்ஷா வக்கீலா இருந்தது, இவர்களே ஆக்குகிறாரு. அடுத்தது பர்திவாலான்னு ஒருத்தன், இப்போதான் அவன் தான் கவர்மெண்ட் கேஸ் வைக்கலாம், என்ன பண்ண போறானோ தெரியாது. குஜராத்தில் பட்டியல்கள் இடஒதுக்கீடு கேட்ட போது அவன் தான் சொன்னான், எனக்கு பிடிக்காத வார்த்தை சொல்லுவாங்க மாதிரி, இந்த நாட்டை பின்னோக்கி இழுக்கிற 2 திட்டம் 2 தான் இருக்கு. ஒன்று கரப்ஷன், ஒன்று ரிசர்வேஷன் என்று. அரசியல் சட்டம் ரிசர்வேஷன் அறிவித்திருக்கிறது, ஆனா உயர்நீதிமன்ற நீதிபதி ரிசர்வேஷன் தப்புங்கிறான். அந்த நீதிபதியை தான் இடபிள்யூஎஸ் உயர்ஜாதி ஏழைகளுக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு சரியா தப்பான்றதுக்கு அவன் தலைமையில தான் கூடிச்சு. நியமிச்சது மட்டுமல்ல, யார் தலைமையில கூட்டுறாங்கன்னு தான் முக்கியம். இன்னொருத்தர் தீபக் மிஸ்ரா, இன்னொருத்தர் அவரு நான் சர்வாதிகாரம் கீதையை 1ஆவதுல இருந்து பாடம் வைப்பான்னு சொல்றான். அவன் அந்த இதுல இருந்தான். அந்த இவர்களை வைத்து நடத்துவது. இன்னொன்று செய்தார்கள், தனியார் துறையில் திறமையாக பணியாற்றுகிறவர்களை நேரடியாய் ஒன்றிய அரசின் இணை செயலர் ஜாயிண்ட் செக்ரட்டரியா நியமிப்போம் என்றார். ஐஏஎஸ் வேணாம், எல்லாம் படிக்கலாம் வேணாம், ஒன்றும் வேண்டாம், பட்டம் வாங்கிக்கலாம் அவசியமே இல்லை, நல்ல திறமையான தனியார் தொழில் 5 வருஷத்துக்கு நீ இருக்கலாம் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்தார். ஐஏஎஸ் அதிகாரி மனைவிகள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்க. எதற்கு? மண்டல் குழு அறிக்கையை நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு போராட்டம் நடத்தினாங்க. ஐஏஎஸ் அதிகாரி, இந்தியன் சர்வீஸ் எல்லாமே, ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் எல்லாமே அவங்க மனைவிமாரெல்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்தினாங்க. ஏதோ ஒருத்தனுக்கு அவன் ஐஏஎஸ் இல்லை, அவன் கிளர்க்கா போக போறான், 27 அம்மாள் உடனே போயிட போறான், ஏதோ போவான், அதுக்கு போராட்டத்தை உங்க புருஷன் வேலைக்கே கொண்டு வைக்கிறானே, இதுக்கு ஏதாவது போராடினீங்களா? போராட மாட்டாங்க. ஏன்னா எங்க கவர்மெண்ட் கொண்டு வந்து 14 பேர் நியமித்த 21 பேர் ஆகிவிட்டதாக சொல்லுகிறார். அவங்க 5 ஆண்டு மட்டும் இருப்பார். 5 ஆண்டு மட்டும் இருந்தா அவன் ஒழுங்கா செய்வானா? அவன் அரசாங்கத்துக்கு உழைப்பானா? அடுத்து திருப்பி நான் வேலைக்கு போக போறோம், அந்த கம்பெனிக்கு தான் போக போறோம், இந்த கம்பெனிக்கு செஞ்சு வச்சுட்டு போவானா? என்ன செய்வான் அவன்? நம்ம தோழர் ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திர ஒரு பேட்டியில சொன்னார், நாங்க சும்மா கிண்டலா பேசிக்குவோம், ஜாயிண்ட் செக்ரட்டரிஸ் தான் தேர் ஃபங்க்ஷனிங், செக்ரட்டரிஸ் ஆர் என்ஜினியர், they are running the government, secretaries are enjoying the government service என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். ஜாயிண்ட் செக்ரட்டரி தான் அத்தனையும் பண்ணுவோம், செக்ரட்டரிலாம் சும்மா ஒரு மிஷின் போட்டு பேசாம வந்துக்குவான் என்று நாங்கள் சொல்லிக் கொள்வது வழக்கம் அப்படின்னு சொன்னாரு. அவனாதான் நேரம் நியமிக்கிறான் போடுறோம். இதற்கு இது என்னது? இடஒதுக்கீட்டை தாண்டி செய்கிற வேலைகள். இடஒதுக்கீடே கிடையாது, நீதிபதியா வழக்கறிஞர் அவசியம் நமக்கெல்லாம் உயர் நீதிமன்றத்துக்கு இல்லை. உயர் நீதிமன்றத்துக்கு போகணும்னா மாவட்ட நீதிபதிகள் ஆகிறதுக்கு என்னென்ன வச்சிருக்கான் தெரியுமா? நீ எத்தனை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்க, எத்தனை இதாக இருக்குது, இதெல்லாம் கேட்குறான். ஹைகோர்ட் ஜட்ஜி ஆகிறதுக்கு முந்தி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எதுவும் கிடையாது, எந்த தகுதியும் வேண்டியதே இல்லை. பெரியார் சொல்லுவார், தனியா இந்த வக்கீலுங்க காலம்பூரா பொய்யே சொல்லி இருந்தவன் அவன் ஜட்ஜா போனா உண்மையான தீர்ப்பு எப்படி நம்புறதுன்னு பெரியார் கேட்பார். வக்கீலுக்கு நீதிபதி ஆகக்கூடாதுன்னு இவன் ஒரு பக்கம் பேசிதான் பழக்கம், நடுநிலையா பேசி பழக்கமே இல்லாதவர்கள் அவங்க போகக்கூடாதுன்னு பெரியாருடைய
அதே மாதிரி ஆர்டிஓ ஆஃபீஸ் கூட 2 தான் அவர் தொடர்ந்து நிர்வாகத்தில் அவர் சொன்னது. எதுக்கு ஆர்டிஓன்னு ஒருத்தன், தாசில்தார் கூடுதல் சட்டம் பவர் கொடு, நேரடியாக கலெக்டரேட் இருக்கட்டும், நடுவில் இருக்க ஆர்டிஓ போஸ்ட் ஆஃபீஸ் வேலை பண்றோம், இதுக்கு இப்படி சம்பளம் இத்தனை பேர், ஆனால் அடிக்கடி எழுதி கொண்டே இருப்பார். எனவே அப்படிப்பட்ட வேலையில் இவர்களை கொண்டு போய் சேர்ப்பது என்பதெல்லாம். அப்புறம் வந்து திருக்குறளை தங்கத்தட்டில் வைத்த மலம் என்று சொன்னாரா என்று ஒரு இது, அதை இதுலையும் போட்டிருக்காங்க. சொன்னார் திருக்குறள் இல்லை, கம்பராமாயணத்தை சொன்னார். நல்லா இருக்கு, இலக்கிய நயம் வாய்ந்தது என்று சொன்ன போது அவர் சொன்னாரு, தங்கத்தட்டில் அமேத்தியத்தை வைத்து கொடுத்தால் நீங்கள் குசி சாப்பிடுவீங்களான்னு கேட்டார். அமேத்தியம்ன்றது மலம்ங்கிறதுக்கு வேற சொல்லி சொன்னார். இப்படிதான் பெரியார் கேட்டார். சுவையா இருக்குன்னு நம்ம நாசமாக்குறதாரு. உலகத்தமிழ் மாநாட்டுக்கு அண்ணா சிலையெல்லாம் வச்சார். அது அண்ணா கடுமையா பெரிய அறிக்கை வச்சாரு. என்ன நீ ஆராய்ச்சி மாநாடு தானே இது, என்ன அண்ணாதுரை வந்து கும்பமேளா நடத்துறாரான்னு எழுதுறாரு. இப்பதான் கும்பமேளாவை பார்த்தோம் இல்ல, அண்ணாதுரை இல்ல கும்பகோணம் மகாமகம் நடத்துறாரான்னு கேட்டார். கும்பகோணம் மகாமகம் நடத்துறாரா அண்ணாதுரை? அரசாங்க கஜானா விஸ்வரையோட அண்ணாதுரைக்கு யார் அனுமதி கொடுத்ததுன்னாரு. பெரியார் திமுக ஆதரிச்சுட்டாரு. என்னடா சில ஊரா அந்த துரோகி கம்பனுக்கு ஒரு சில, முட்டா பையா அந்த கண்ணைக்கு ஒரு முட்டா பொம்பளை கண்ணைக்கு ஒரு சில, இதெல்லாம் அவன்லாம் பெண் உரிமையை பேசுவா, பெண் அடிமையை பேசுவாடா. அரசன்கிட்ட போய் கேள்வி தைரியம் இருந்து புருஷன்கிட்ட என் கேட்கலன்னு பெரியார் கேட்பாரு. என்கிட்டலாம் போய் கேள்வி தேராமன்னா சிப்போதுடையன்னு இல்லை, உன் புருஷன்கிட்ட கேட்டா கதையை நடந்திருக்காது இல்ல, இதுதான் பெரியார் கேள்வி. அரசன்கிட்ட கேட்டா புருஷன்கிட்ட என் கேட்கல, அவளுக்கு எதுக்கு செலவழிக்கிறேன், இதெல்லாம் பெரியார் கேள்வியாக வைத்தார் அந்த சமயத்துல. அதனால கம்பரை பற்றி பெரியாருக்கு அதுதான் கருத்து. இலக்கிய நயம்னாலாம் போடுறதில்ல, ஆனா அது வந்து நமக்கு இழிவை கொண்டு வந்து பொய்யே எழுதுனா எல்லாத்தையும். ராமன் மனிதன் தான் வால்மீகி ராமாயணத்துல, கம்பராமாயணத்துல மட்டும்தான் அவன் கடவுள் ஆனான், அவ்வளவுதான். வால்மீகி ராமாயணத்துக்கு 4 பொண்டாட்டி கம்பனுக்கு, ராமனுக்கு. இவரு தான் ஏகப்பத்தினி விரதம் பெரியாதான் சொல்லுவாரு. ஏகப்பத்தினி விரதம் ஒருத்தனை பாராட்டுறான்னா அது முந்தி எவனும் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு பெரியார். எந்த கடவுளும் இல்லை போட்டிருக்கு, இவனை மட்டும் ஏகப்பத்தினி விரதம்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவார். கம்பராமாயணத்தை சொன்னார். அதே போலதான் வள்ளலார வஉசி அயோத்தியாசரை போற்றாரு. வள்ளலாருடைய பாடல்களை ராமலிங்க சுவாமிகள் பாடல் திரட்டு என்று புத்தகத்துல 6ஆம் திருமுறையிலிருந்து 100 பாடல்கள் எடுத்து புத்தகமா குடியரசு வழியில பதிப்பித்து வெளியிட்டார். ஒன்னும் மறைக்கல. வஉசியை பற்றி அவர் அயோத்தியாசருக்கு தெரிஞ்சிருந்தாலும் பேசிக்க மாட்டார். அயோத்தியாசருடைய கருத்துக்கும் இவருக்கு நிறைய முரண்பாடு உண்டு. அவர் தீபாவளி நம்ம பண்டிகை பெரியார் ஒத்துக்குவாரா? பூணூல் அந்த காலத்தை நம்ம தான் போட்டோம், பௌத்தருக்கு தான் போட்டோம், அவன் இன்னைக்கு போட்டுக்கிட்டான். காவி உடை நம்முடையதுதான், இதெல்லாம் பெரியார் ஒத்துக்குவாரா என்ன? தெரியாது, பரவாயில்ல. ஏன்னா யாருக்கும் தெரியாது. புத்தகம் வந்து அலோசியஸ் வெளியிட்ட வரைக்கும் அயோத்தியாசன் ஒருத்தரே தெரியாது. பேரு தெரியும், குடியரசு விளம்பரம் வந்திருக்கு. அயோத்திதாசர் நடத்தி வந்த தமிழன் என்ற இதழை நம்முடைய கோளாறு அப்பாதுரை அவர்கள் நடத்த இருக்கிறார்கள்னு அறிக்கை போட்டிருக்காரு. அதெல்லாம் போட்டிருக்காரு. ஆனா அவருடைய கருத்துக்கு உடன்பட்டவர்கள் தான் ஆதரிக்க முடியும், பேருக்காக ஆதரிக்க முடியும். ஓட்டுக்காக பெரியார் போறாரு, எல்லாத்தையும் ஓட்டு சேர்த்து வச்சுக்கலாம், ஒவ்வொரு ஜாதியும் பேசி வச்சுக்கலாம் பேசுவாரு, ஏற்றுக்கொண்டு இருக்க மாட்டார். அதே போலத்தான் தமிழில் பார்த்த ஆங்கிலம் படி என்று சொன்ன பெரியார் தமிழர் தலைவரா மடையா? இவெல்லாம் இல்லை, அது சொல்ல வேண்டியது உங்களுக்கே தெரியும். 38 தமிழ்நாடு கோரிக்கையை வலியுறுத்தியவர் யார்? இருமொழி ஆதரித்து இந்தி திணிக்க எதிர்த்தது ஏன்? இந்த கம்பெனிகள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும். தமிழ் கம்பெனிகள் பூரா ஆராய்ச்சி படிப்போரை தமிழிலே செய்வோம். உங்களுக்கு எங்கடா கலைச்சொற்கள் இருக்கு? மனைவி முஸ்தபா புத்தகத்தை எத்தனை பேர் வாங்கியிருக்கான்னு கேளுங்க. தமிழ் அறிஞர்கள் தான் ஒருத்தன் வாங்கியிருக்க மாட்டான். அவர் பாவம் எழுதி குறித்து செத்து போயிட்டார். அவர் தான் கலைச்சொற்களை உருவாக்கி கொடுத்தார். அதை பயன்படுத்தி நூல்கள் வெளிவந்திருக்கிறதா? பெரிய அதெல்லாம் திட்டிட்டு சொன்னாரு, இலக்கியத்துல ஒண்ணுமே இல்லை அப்படின்லாம் சொல்றான். அவங்களுக்கு கோபமா தான் இருக்கும். காதலையும் கடவுளையும் கழித்து விட்டால் உங்களுக்கு தமிழ் இலக்கியத்துல ஒன்றும் கிடையாது. அறிவார்ந்த நூல்களை எதிர்காலத்தை நோக்கி அவர் சொல்லுவார், தமிழ் படிச்சாவே கண்ணு பின்னால போயிடுது, புரடையும் போயிருது. அவன் 2000 வருஷத்துக்கு முன்னாலதான் பேசுவான், நாளைக்குன்னு பேசவே மாட்டான். புலமெல்லாம் இருக்கிற அவன் புலமெல்லாம் பேச மாட்டான். நான் பயன்படுகிற நூலை, அறிவியல் சார்ந்த நூலை, அறிவியல் வளர்ச்சிக்கான நூலை எழுதுங்கள், நான் இலவசமாக அடித்து உனக்கு சன்மானமும் தருகிறேன், எழுதுறதுக்கு பணம் கொடுக்குறோம்பா, எழுதுங்கன்னு கீழே அறிக்கை விட்டார். தமிழ் காட்டு முராண்டின்னு சொல்ற அறிக்கையில் தான் அது இருக்கு. ஓடு, உனக்கு நான் தர்றேன், பணம் தர்றேன், அன்பளிப்பு தருகிறேன், நீ எழுதி கொடுத்தீங்கன்னா புத்தகம் பிரிண்ட் பண்ணி உனக்கு பாதி புத்தகம் தர வித்துக்கிறேன், நான் பாதி வித்துக்கிறேன் என்று சொன்னார்.
பாவனர் கூட சொல்லுவார், விற்காமல் கிடந்த என் நூல்களை வந்து பெரியார் எங்க வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போய் அதை முழு பணம் கொடுத்து வாங்கி கொண்டு போய் பெரியார் ஊராக விற்று கொண்டிருந்தார். ஒப்பியன் மொழி நூல் நினைக்கிறேன். அது வந்து விற்காமல் கிடந்து எடுத்துக்கொண்டு பெரியார் போனார். ஒரு நாள் வந்தார், எனக்கு பணம் கொடுத்துலாம் விட்டுருங்க, அது உதவி, அவருடைய வறுமையை பார்த்து கொடுத்திருக்கலாம். ஆனால் அவ்வளவு வறுமையில் இருந்தார். பாவனர் சொன்னார், சிலதெல்லாம் ஒத்து போக சொன்னார்கள். ஆம், எனக்கு வறுமை இருக்கிறது, வயிறும் இருக்குது, ஆனா மானமும் இருக்கு, நான் அதை ஒத்துக்க மாட்டேன்டான்ட்டார். உங்கடா உங்கள்தான் அதை சொல்லி பிழைக்கிற அவசியம் இல்லைன்னு சொன்னா மானம் உள்ளவனம். அவரை பத்தி சொல்லிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு குறித்தும் வடவர் சுரண்டலை, வடவர் சுரண்டல் முக்கியமா சொன்ன இப்ப யோசிக்க வேண்டிய ஒன்று. அது முதல்ல முன்மொழினாட்டா எங்கேயோ போயிட்டோம். பெரியார் நடத்திய போராட்டங்கள் பெருவெற்றி பெற்றது என்பது முதல்ல நாம் சொல்லுவோம். எழுதப்பட்டு ஓராண்டுக்குள் திருத்தம் பெற்ற அரசியல் சட்ட திருத்தியவர் பெரியார் தான் சொல்லுவோம். எல்லா இடத்தையும் பெருமையாக நாம் சொல்லிக் கொள்கிறோம். அதற்கு காரணம் நம்முடைய வகுப்புரிமை சட்டம் செல்லாது என்று சொன்ன காரணத்தால் திருத்தினாங்க. 2 போராட்டம் ஒரே நேரத்தில் நடந்தது. ஒன்று வர்ற கருப்புடி போராட்டம், மறியல் போராட்டம் நடந்து கொண்டது. இன்னொரு பக்கம் வடவர் சுரண்டல் எதிர்ப்பு போராட்டம் நடத்தினார்கள். 2 கடைக்கு முன்னால, ஆரிய பவன் என்கிற வடவர் உணவு கடைக்கு முன்னாலும், கிஷன்ராம் செல்லாராம் என்கிற ஜவுளி கடைக்கு முன்னாலும் மறியல் போராட்டம். மறியல் போராட்டம் இன்னைக்கு தடுக்கிறது இல்லை. நம்மளும் கடை அந்த இருக்கு, அங்கே போய் வாங்கிக்கணும், இங்கே வேண்டாம். நம்மால் ஹோட்டல் அங்கே இருக்கு, இங்கே சாப்பிடாது, அங்கே போய் சாப்பிடுங்க. இவ்வளவுதான் நடந்த போராட்டம். இதுதான் போராட்டம். இது முதல்ல 26ஆம் தேதி அறிவிச்ச 1ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க நடத்துங்க. நான் நினைக்கிறேன் ஒன்றிய அரசு பணிந்து போனதுக்கு காரணம் இதுதான் போராட்ட காரணம் நினைக்கிறேன். வடவரசு நம்மளும் குழப்பெல்லாம் போயிட மாட்டேங்கிறா. அவன் தான் காங்கிரஸ் நிதி கொடுத்தான். ஏழை பங்காளன் காந்தி கூட திருநாமாளியில தான் இருந்தார். அவரு அங்கதான் பாருல, திருநாமாளியில தான் ஒரு ஏழை பங்காளன் இருந்தார். அப்படிப்பட்டவெல்லாம் பணம் கொடுத்தான். ஜமன்லால் பஜாஜ், அவர் தான் காங்கிரஸின் பொருளாளர், பஜாஜ் கம்பெனி ஓனர். இவங்க தான் இருந்தாங்க. அப்ப அந்த வடவருக்கு அடுத்தது அதையே செஞ்சாரு. 57 சட்டேரி போராட்டத்தின் போது யாரும் பார்ப்பனனை போல வடவரையும் நீங்கள் எதிர்ங்கள். வடவர்னா அந்த வர்ற கூலி தொழிலாளி இல்லை, முதலாளிகளே. அண்ணா பணத்தோட்டம் ஒரு புத்தகம் எழுந்தார், பெரிய ஒரு ஆய்வு நூலை போல. நம்ம எவ்வளவு பணம் சேமிக்கிறோம், எவ்வளவு பணத்தை வங்கியில போடுறோம், எந்த வங்கியாவது நாம் நடத்துற வங்கி இருக்கா? எல்லாம் வடநாட்டுக்காரன் நடத்துறான் பேங்க் பூரா. அவன் பெரிய தொழிலை செய்து கொண்டு இருக்கிறார். அப்போ அண்ணா எழுதின போது அடுத்து பெரியார் 57 போராட்டம் சொன்னாரு, பணம் போடுறதுன்னா தயவுசெய்து இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல போடுங்க, அது நம்ம பேங்க், நம்மளும் நடத்துற பேங்க், அவன் முதலாளி தான். கூட்டுறவு வங்கிகளை போடுங்க, மற்றவற்றில் பணத்தை போடாதீர்கள். 57 சட்டேரி போராட்டத்தில் அந்த அறிக்கையும் பெரியார் கொடுத்தார். எனவே இந்த போராட்டத்தை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கு. வடவர் புறக்கணிப்பு என்பது வடக்கு முதலாளிகள், இவனுங்க தொழிலாளிகளை பாவம் பஞ்சத்துக்கு வந்திருக்கிறான், அவனை போய் சொல்லிட்டு இருக்கிறான். அவனை நாம் வர்க்கத்தால் அவன் ஏமாந்த வர்க்கம், சுரண்டப்பட்ட வர்க்கம், அவர்களை எதிர்க்க விட்டு முதலாளிகள் எழுதுறா. இங்க சுரண்டான், வட்டி கொடுத்து வட்டி கொடுத்து சுரண்டி கொண்டு போகிறான். ஒரு காசையும் வைக்கலாம், அவன் மொழியில கணக்கு எழுதுறான். நம்ம என்கிட்ட ஆட்சிக்கு ஒன்றும் தெரியாது, வந்துடுவான். அவன் என்ன ஹெட் ஆஃபீஸ்ல அங்கே ஒரு ரூம் வச்சுக்குவான், கணக்கு பூரா என் மொழியில எழுதுவான். ஒரு ஸ்டேட்டாவது ஆங்கிலத்தில் கணக்கு எழுதுறானா இல்லை தமிழ்ல எழுதுறானா போய் பார்க்கறதுக்கு. இங்கே நம்ம ஆளுக்கு எதுவும் தெரியாது, மொழி தெரியாது. அவன் மேல வருமான வரித்துறை வழக்கே வராது. எனவேதான் இதையெல்லாம் மீண்டும் நாம் யோசிக்க வேண்டிய தேவை வந்திருக்கிறது என்று கருதுகிறேன். அதை நாம் யோசிப்போம். நடைமுறைப்படுத்துவதற்கு அழைப்பு வருகிற போது அரசிடமிருந்து வரலாம், அமைப்புகளிலிருந்து வரலாம், கட்சியிலிருந்து வரலாம். அதில் பங்கேற்பதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்வோம்.